ஸோ அப்போ அந்த புயல் வந்து முதல்ல இலங்கையை டார்கெட் பண்ணும்போது கூட சரி எப்பவும் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஒரு மழையாக இருக்கும் போயிடும் அப்படின்னு நினைச்சது வந்து இன்னைக்கு இலங்கையில கிட்டத்தட்ட 1 அல்ல 2 அல்ல 170 இடங்கள்ல நிலச்சரிவுகளை ஏற்படுத்தியுள்ளது. 170 இடம் யோசிச்சு பாருங்க. 170 இடம். நீங்க வயநாட்டுல ஒரு நிலச்சரிவை எப்படி நம்ம பேசணுன்றது தெரியும். 170 இடங்கள்ல நிலச்சரிவுனா எத்தனை பேருக்கு எவ்வளவு பாதிப்புகள் இருந்திருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 26 பேர் அபிஷியலா மரணிச்சிட்டதா அந்த அரசாங்கம் டிக்ளேர் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 4 பேர் வந்து இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. 170 இடத்துல 26 பேர் இன்னும் தெரியாதது இருக்கும். அது இல்லாம ஒரு 4 பேர் வந்து இன்னும் எங்க இருக்கிறாங்க, இவங்க மரணிச்சிட்டாங்களா இல்லையா, இல்ல அந்த நிலச்சரிவுல சிக்கிட்டாங்களா, இல்ல அந்த மழையில வெள்ளத்துல போயிட்டாங்களான்றதே தெரியல. ஒரு பக்கம் நிலச்சரிவு, ஒரு பக்கம் வெள்ளம் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வந்து அங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு, ஒரு பக்கம் காத்து வந்து நிக்கவே இல்லை. இந்த மாதிரி 4 திசைகளுமே இலங்கையை முழுக்க 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 சுத்தி அழைச்சி அது ஒரு பெரிய ஒரு பிரளயமாக மாற்றி இப்ப அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த புயலும் அந்த அழிவும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை நோக்கி வரும். இப்ப அதோட